கொளத்தூரில் கூட ஃபைட் இருக்குது, ஸ்டாலினுக்கு கஷ்டம்ங்கிறாங்க. விஎஸ் பாபுவும் கொடுக்குறாரு, இவங்களும் கொடுக்குறாங்க. நிச்சயமாக அங்கே ஃபைட் இருக்குது. இப்போ போலிங்கில் பல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த முறை ஸ்டாலின் தப்பிச்சாலும் 10,000க்கு கீழே 5,000 ஓட்டு ப்ளஸ் மைனஸ் 2,000க்குள்ளே தான், 3,000லேருந்து 7,000க்குள்ளே தான் லீட் எடுத்து ஜெயிப்பார். இல்லை, இவர் கொடைக்கானல் போகிறது ஒரு பக்கம் இருந்தால், சூப்பர் முதலமைச்சர் பல்வேறு வேலைகளை போன ஒரு 15 நாளாகவே கட்சியை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டார். அவர் தான் போய் கன்னியாகுமரிக்கு போயிட்டு வந்தார், செந்தில் பாலாஜியை சந்தித்தார், ஆஸ்ராசாவை சந்தித்தார். அது பெரும்பாலும் ஸ்வீட் பாக்ஸ்களை வெளியில் கொண்டு வரதுக்காக இருக்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் ஸ்டாலினும் நேற்றைக்கு எல்லார்ட்டையும் கேட்டதில்லை. எப்படி போலிங் திருச்சி, நீங்கள் சென்னை எப்படி சொன்னமோ அடுத்தது திருச்சி எடுத்துக்கிட்டா, திருச்சியில் குறைஞ்சபட்சம் 4 தொகுதிகள் ரொம்ப வீக்காக இருக்குது. நிச்சயமாக போயிடுச்சுன்னே சொல்கிறாங்க. நான் சொல்கிறது திமுக உள்வட்டத்திலேருந்து எனக்கு வருகிற தகவல், மணச்சநல்லூர் போயிடுச்சு, லால்குடி நம்மளே விட்டு கொடுத்துட்டோம். ஸோ இதை பற்றி எல்லாம் டேட்டா எடுத்துகிட்டு மூத்த சூப்பர் முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு எந்த எம்எல்ஏவும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அங்கே வெளியிலேருந்து இழுக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா வேலுமணி மூலமாகவோ, அதோடைய ஸ்ட்ராட்டஜிகளை ஒரு பக்கம் சூப்பர் முதலமைச்சரும் அங்கே கொடைக்கானல்லேருந்து முதல்வரும் சேர்ந்து கொண்டு பண்ணுவார்கள். கொடைக்கானலுக்கு மேலும் சில பேர் போக இருக்கிறாங்க. அடுத்த 2 நாள் திமுக தரப்பிலிருந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறதுக்கு டெல்லியில் ஒரு சில எம்பிக்களும் இது சூப்பர் முதலமைச்சருடைய நண்பர்களும் போய் என்ன பண்ணணும்னு பார்ப்பாங்க. கட்சியை கட்டுக்கோப்பாக காக்கணும், வழக்குகள்லேருந்து காப்பாற்றுற வேலையும் இருக்குது. ஸோ இத்தனை வழக்குகளும் இருக்கிறதுனால லீகலுக்காக என்ன பண்ணணும், சூப்பர் முதலமைச்சர் மேபி அவரும் கூட நாளைக்கு நாளான்னைக்கு கொடைக்கானல் போக வாய்ப்பு இருக்குது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எக்ஸிட் போலுக்கு அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? இல்லை, எக்ஸிட் போலுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் இதை எடுக்கிறது மிகச்சில ஏஜென்சிகள், அவர்களும் சட்டப்படி யாருக்கும் சொல்ல முடியாது. ஸோ 29ஆம் தேதி கல்கத்தாவுடைய மேற்கு வங்காளத்துடைய 2வது கட்டம் முடிஞ்ச பிறகு மாலை தான் வரும். ஆனால் 29 8 மணிக்கு கேட்டிங்கன்னா எக்ஸிட் போல் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரு மே 1ஆம் தேதியெல்லாம் கிளியரா இல்லை, 29 மாலை 8 மணி 9 மணிக்கு கிளியர் ஆகிடும். அதாவது எக்ஸிட் போல் இப்போ எப்படி ஆளுக்கால் சொல்கிறாங்களோ, ஒரு பக்கம் அண்டா சொம்புகள்லாம் 200 சீட் திமுகன்னு, இன்னொரு 210 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க எடுத்துட்டாங்கன்னு விஜய் தரப்பில் நாங்களே 180ன்னு சொல்லிக்கிறாங்க ஆளாளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 1-2 தப்பாக இருந்தால் கூட ஒரு 7-8 ஏஜென்சி பண்ணால் போல் ஆஃப் போல் ஆவரேஜ் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். பட் போல் பர்சன்டேஜை வச்சு பார்த்தா, சார் சென்னையில் என்ன சொல்கிறான், எல்லாம் 85 அதிகமாகிடுச்சுன்றான். சென்னையில் என்ன சார் ஆச்சு? சென்னையில் கிட்டத்தட்ட 75+. சார் போன முறை 2021 போட்ட ஓட்டுகளோட இப்போ குறைஞ்சிருக்கு அப்சல்யூட் நம்பர்ஸில். அப்போ விஜய் எஃபெக்ட்டுங்கிறது சென்னையில் தான் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது. 1 மாலைன்னு ஆகுது. அடுத்தது விஜய் அதிகமாக கடைசி ஒரு வாரத்தில் பிரச்சாரம் பண்ணது தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இங்கேயும் 75லேருந்து 80% தான் இருக்குது. ஸோ 10% SAR போச்சுன்னா அங்கேயும் அதிகமாக இல்லை. ஸோ விஜய் எஃபெக்ட்டுங்கிறது எங்கே அதிகமாக, அதாவது விஜய் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 10லேருந்து 15 எளிதாக எடுப்பார், இங்கெல்லாம் 25 வரைக்கும் போவார் என்ற பகுதியில் ஓட்டு அதிகமாக இல்லை. இப்போ அடுத்தது சார் போன அதாவது 2001லேருந்து எடுத்துப்போம், பழசுக்கெல்லாம் போக வேணாம். 2001 ஜெயலலிதா சூப்பர் மெஜாரிட்டி எடுத்தாங்க, பெரிய கூட்டணி. ஏன்னா அங்கே மத்தியில் திமுக பாஜகவோடு இருந்ததுனால மதச்சார்ப கூட்டணின்னு சொல்லிட்டு தமாக, காங்கிரஸு, 2 கம்யூனிஸ்ட்டு எல்லாரையும் சேர்த்து மொத்தமாக எடுத்து பெருசாக ஜெயித்தாங்க. 2006 திமுக பாஜகலேருந்து வெளியில் காங்கிரஸோட கூட்டணி மத்தியில் வச்சு ஒரு பெரிய வெற்றி. அப்பையும் உங்களுக்கு அதிமுக ஜெயிச்சது 63 சீட்டு. 2011 வந்தால் திமுக 23 குறைஞ்சிடுச்சு. 2016 அது 96 சீட் என்னமோ, 89 சீட்டு திமுக. ஸோ திமுகவுடைய கடந்த லோயஸ்ட்டு 23, ஹையஸ்ட்டு 139. அதிமுகவுடைய லோயஸ்ட்டு 63,
இந்த முறை 69 கூட்டணியோட 75. ஸோ இந்த 63 இந்த 65 இந்த ரெண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவில் ஒரு 40 சீட்டில் அவங்கள தோற்கடிக்கவே இல்லை. கடந்த 25 வருடமாக தோற்கடிக்கப்படவே இல்லை. அடுத்தது போன தேர்தலில் உங்களுக்கு 43 சீட்டில் வாங்கின லீடு நம்ம இருக்கிறதுலையே கம்மின்னு எடுத்திங்கன்னா அதுக்கு முந்தின எலெக்ஷனில் 49 வாக்கில் இன்பதுரை அப்பாவை தோக்கடிச்சார். 2021 தேர்தலில் நம்ம பக்கத்தில் இருக்கிற டி நகரில் சத்யா அவர்கள் வெறும் 137 தோத்தார். இந்த 43 தொகுதியில் திமுக ஜெயிச்ச எல்லா லீடையும் கூட்டினீங்கன்னா 2 லட்சம் ஓட்டு தான். இந்த முறை அப்சல்யூட் நம்பர்ஸ்லேயே 20 லட்சம் ஓட்டு அதிகமாக வந்திருக்கு. இந்த 74லேருந்து 85 போட்டிங்கன்னா அதில் 7% SIRL வருது. ஸோ இந்த 20 லட்சத்தில் அந்த குறிப்பிட்ட தொகுதியில் அதிமுகவுக்கு ஜாஸ்தியாச்சுன்னா சென்ற முறை கூட்டணியாக 75 வாங்கின அதிமுக 118ன்னா மெஜாரிட்டி வந்துடுது. போன முறை நாம் தமிழர் வாங்கின ஓட்டில் 83 தொகுதியில் திமுகவுடைய லீடை விட அதிகம். அப்போ 83 தொகுதியில் அதில் மாற்றம் வந்தாலும் வரலாம். ஒரு 50 தொகுதியில் அதிமுக லீடை விட அதிகம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப எந்த அண்டா எந்த சொம்பு இல்லை என்னை போல் இது பிஜேபி NDA ஆதரவாளர்கள் என்ன சொன்னாலும் இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டு தான் முக்கியம். அதனால தான் ஸ்டாலின் சார் நேற்றைக்கு MLAக்களை மாவட்ட செயலாளரில் கூப்பிட்டு பேசியிருக்கார். ஏன்னா பர்சன்டேஜை வச்சு பேசுகிறது வேறு. இப்போ எங்கெங்கே ஓட்டு விழுந்திருக்கு இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா தீவிர மதவாதியும் செஃபாலஜிஸ்டான திரு ஜெகத் கஸ்பர்ராஜ் சொல்கிறார், பல்லாவரம் கொடுத்தது தப்பு. பல்லாவரத்தில் 1,27,000 பேர் சிறுபான்மையினர் இருக்காங்க. ஆனால் அந்த சீட்டை கொண்டு போய் தேமுதிகக்கு கொடுத்துட்டாரு. தாம்பரத்தில் தப்பான கேண்டிடேட். இந்த மாதிரி ஒரு 30 சீட்டில் 25லேருந்து 30 சீட்டில் திமுக தவறான கேண்டிடேட்டுக்கும் கூட்டணிக்கும் சீட்டு கொடுத்தனாலே தோக்குது அப்படின்னு அவர் மறைமுகமாக ஜெகத் கஸ்பர் சொல்லியிருக்கார். அவர் ஒரு ஆழமான செஃபாலஜிஸ்ட். அவர் கருத்து என்ன சொன்னாலும் அவருக்கு களம் நல்லா தெரியும். ஸோ அப்படி அதே மாதிரி நல்ல சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை முதல் தொகுதி கும்மிடிப்பூண்டி, 35வது தொகுதி மதுராந்தகம், 34 தொகுதியும் திமுக ஜெயிச்ச தொகுதி. முதல் கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர், திருத்தணின்னு வர்றதில் 35வது தொகுதி மதுராந்தகம் வரைக்கும் ஒரு தொகுதி கூட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இதில் ஜெயிக்கல அதிமுக. இந்த முறை சென்னையிலேயே குறைந்தபட்சம் 5 சீட்டு ஜெயிக்கிறாங்க. திருவிக நகர், ராயபுரம், டி நகர், இது வேளச்சேரி, விருகம்பாக்கம்ங்கிறாங்க. இப்போ சென்னையிலேயே மிக 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 இழுவரி, யாராலையும் கணிக்க முடியலன்னு சொன்னால் 1000 லைட்ஸில் JCD பிரபாகரன் கொடுக்குற ஃபைட்டும் இவங்க வளர்மதியும் கொடுக்குறாங்க. பெரம்பூரை பற்றி சொல்லவே வேண்டாம், விஜய். பட் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஜெயிப்பாருங்கிறேன். பட் கொளத்தூரில் கூட ஃபைட் இருக்குது. ஸ்டாலினுக்கு கஷ்டம்ங்கிறாங்க. யார் விஎஸ் பாபுவும் கொடுக்குறாரு, இவங்களும் கொடுக்குறாங்க. நிச்சயமாக அங்கே ஃபைட் இருக்குது. போலிங்கில் பல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த முறை ஸ்டாலின் தப்பிச்சாலும் 10,000க்கு கீழே 5,000 ஓட்டு ப்ளஸ் மைனஸ் 2,000க்குள்ளே தான், 3,000லேருந்து 7,000க்குள்ளே தான் லீட் எடுத்து ஜெயிப்பார். இப்போது கொடைக்கானல் போனதுக்கு உண்டான காரணம் என்ன? துணை முதலமைச்சர் துபாய் போயிருக்காரு. துபாய், அங்கேருந்து ஸ்பெயின் போகிறாரு. என்னென்னா போன முறையெல்லாம் தனியாக போவார். அங்கே 4 நடிகைகள் இருக்காங்கன்னெலாம் சொல்லி சார்லஸ் பேச இந்த முறை குடும்பத்தையே கூட்டிகிட்டு போயிட்டார். ஸோ அது ஒரு பக்கம். இல்லை, இவர் கொடைக்கானல் போகிறது ஒரு பக்கம் இருந்தால், சூப்பர் முதலமைச்சர் பல்வேறு வேலைகளை போன ஒரு 15 நாளாகவே கட்சியை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டார். அவர் தான் போய் கன்னியாகுமரிக்கு போயிட்டு வந்தார், செந்தில் பாலாஜியை சந்தித்தார், ஆஸ்ராசாவை சந்தித்தார். ஸோ அது பெரும்பாலும் ஸ்வீட் பாக்ஸ்களை வெளியில் கொண்டு வரதுக்காக இருக்கலாம். அதை தாண்டியும் பல்வேறு மாற்றல்களும் நடத்திருக்க. மயிலாப்பூரில் 9 கோடியோ என்னமோ வேலு வீட்டில் பிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க திமுக வேட்பாளர். ஸ்ரீவைகுண்டம் காங்கிரஸ் MLA வீட்டில் 99.99 லட்சம் பிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. கீழ்வேலூரில் கம்யூனிஸ்டுகளே 1000 ரூபா ஓட்டுக்கு கொடுத்ததாக 1 லட்சம் பேருக்குன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா CPM கொடுக்குதுன்னால் களத்துடைய நிலைமையை புரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன சிக்கல்னு சொன்னால், இப்போ 2 பக்கத்தையும் விட்டுட்டு களத்தை பார்த்தா இவங்க நம்ம சாணக்கியா சொன்னது பார்த்தா திமுக 103, அதிமுக 101. அப்போ மிச்சம் 29 என்னால் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட இதே ரிசல்ட்டை தான்
தினத்தந்தியும் சொல்லியிருக்கு. நம்ம இவங்கெல்லாம் நியூட்ரல்னு எடுத்துப்போம். மாலை முரசு நம்பரையே கூட்டாமல் கிட்டத்தட்ட இதை ஒட்டியே சொல்லியிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு கள நிலைமை, அதில் ஒரு 5 சீட்டு தாவைக்கா போகுதுன்னு சொல்லுங்கள், விஜய் ஜெயிக்கிறார். ஒரு பக்கம் மரிய வில்சன் கூட இதில் ஜெயிப்பாருங்கிறாங்க. இன்னும் இங்கே மதுரவாயிலில் ஹேமந்த் நல்ல ஃபைட் கொடுத்தாருன்றாங்க. இவர் அங்கே அருண்ராஜ் நல்ல போட்டி திருச்செங்கோட்டில் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு 5லேருந்து 6 சீட்டை அவங்க ஜெயிச்சாங்கன்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல அமித்ஷா உள்ளே வந்தால் அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரு பக்கம் இவர் ரொம்ப பெரிய அளவில் முயற்சி பண்ணிட்டு இருக்கார், சூப்பர் முதலமைச்சர். ஸோ இன்னொரு பக்கம் ஸ்டாலினும் நேற்றைக்கு எல்லார்ட்டையும் கேட்டதில்ல. எப்படி போலிங் திருச்சி, நீங்கள் சென்னை எப்படி சொன்னமோ அடுத்தது திருச்சி எடுத்துக்கிட்டா, திருச்சியில் குறைஞ்சபட்சம் 4 தொகுதிகள் ரொம்ப வீக்காக இருக்குது. ஐ மீன் நிச்சயமாக போயிடுச்சுன்னே சொல்கிறாங்க. நான் சொல்கிறது திமுக உள்வட்டத்திலேருந்து எனக்கு வருகிற தகவல், மணச்சநல்லூர் போயிடுச்சு, லால்குடி நம்மளே விட்டு கொடுத்துட்டோம், லிமோரோஸ் ஜெயிக்கிறாங்க. ஸ்ரீரங்கத்தில் ஜெயிப்பது அதிமுக கொறடா யார் ஜெயலலிதாக்காக அந்த சீட்டை விட்டு கொடுத்தாங்களோ அந்த கொறடா நிற்கிறார். ஜாதி பலம் அவருக்கு நல்லா இருக்குது. இதுக்கு அடுத்தது துறையூரில் காங்கிரஸில் கொடுத்த வேட்பாளர் போன முறை வெறும் 2000 ஓட்டில் அதிமுக தோத்தாங்க. இப்போ வேட்பாளர் காங்கிரஸில் போட்டது உள்ளூரில் திருப்தி இல்லை. ஸோ காங்கிரஸ்லேயே அவங்க ஜெயிக்கிறதுக்கு போட்டி இல்லை. ஸோ திருச்சியில் குறைஞ்சபட்சம் 4, 5வதாக விஜய் என்ன ஆவான்னு தெரில. பட் விஜய் தோற்கடிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் சர்ச்சை மிரட்டி நடந்துட்டு இருக்க வேலை. விஜய் அதை தாண்டி ஜெயிச்சார்னா அது வேறு மாதிரி போகலாம். ஸோ திருச்சி இந்த மாதிரி ஒரு ஊரையும் எடுத்தால் அப்பா ஊத்த வைக்கிறார். இது நக்கீரன் படியாக மதுரையில் திரு பிடிஆர் பழனி ராஜன் பின்தங்கி இருக்கிறார் 1-2% இழுபறி இப்படி ஆளான் இருக்கு. ஸோ இதை பற்றி எல்லாம் டேட்டா எடுத்துட்டு மூத்த சூப்பர் முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு எந்த எம்எல்ஏவும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அங்கே வெளியிலேருந்து இழுக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா, வேலுமணி மூலமாகவோ இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் அங்கேருந்து உடைக்கிறது கஷ்டம். இன்னொன்று கவர்னரும் மத்திய அரசு சப்போர்ட்டில் இந்த முறை அடுத்த 4ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும்னு தெரியாது. அதோடைய ஸ்ட்ராட்டஜிகளை ஒரு பக்கம் சூப்பர் முதலமைச்சரும் அங்கே கொடைக்கானல்லேருந்து முதல்வரும் சேர்ந்து கொண்டு பண்ணுவார்கள். ஓகே, இப்போ கொடைக்கானல் போனதுக்கு உண்டான காரணம் என்ன? அது ஒன்றுமே சொல்லலை நீங்கள். இல்லை, கொடைக்கானல் ஓய்வுக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே பல்வேறு இது உண்டு. அவர் போகிறப்ப சந்தித்து ஒரு பெண்மணி காலில் விழுந்து கொடுத்தப்ப தள்ளி விடுறது, அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவுங்கிறதால் அவருடைய உடல் பிரச்சனைகளில் டாக்டர்கள் கட்டுப்பாடான்னு தெரியாது. பட் பெருமளவில் சொல்லப்படுவது உளவுத்துறை தகவல்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இல்லை. ஸோ எப்படி ஒரு பக்கம் இது 75லேருந்து 80 திமுக வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட். இது வரைக்கும் திமுக தோத்த எந்த முறையுமே குறைஞ்சபட்சம் லோயஸ்ட் 2ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 91 எலெக்ஷனில் அது ராஜீவ்காந்தியினுடைய இல்லை. அதான் அதுக்கு அடுத்தது மீடியமாக பார்த்தீங்கன்னா இவர் கேப்டன் கைதப்ப 23, 32 என்னமோ எனக்கு தெரிஞ்சு 2001. ஸோ இந்த முறை 75-80ன்னா போன முறை இபிஎஸ் எடுத்ததை விட ஜெயலலிதா 2006 எடுத்ததை விட டீசெண்டான நம்பர். ஆனால் இதில் யாரையாவது ஓட்ட பிரிச்சுட்டேன்னா மெஜாரிட்டி அங்கே கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. கூட்டணி இழுக்கிறத விட திமுக உடைக்கிற வேலை நடக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பக்கம் ஆராசா மிக மிக வருத்தத்தில் இருக்கார். அவரை கூப்பிடல, பிரச்சாரத்துக்கே போக வேண்டான்னு சொல்லி கடைசியில் பெரம்பலூரில் ஏதோ 1-2 இடத்துல மாத்திரம்தான் பண்ணியிருக்காரு. அது தன்னுடைய வருத்தத்தை நேரடியாக திரு சூப்பர் முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அவரும் இது வெயிட் பண்ணுங்க பார்த்துக்கிறேன்னு இருக்கார். அதன் பிறகு கனிமொழி தரப்பு மிகுந்த வருத்தத்தில் இருக்காங்க. கிட்டத்தட்ட அவருடைய மிக நெருக்கமான மனோ தங்கராஜுக்கு சீட்டு தரல. இது அனிதா ராதாகிருஷ்ணன் எனக்கு பதிலாக பையனுக்கு கொடுங்கன்னா அவரே நிற்க வச்சிருக்காங்க. அவர் ஊருக்குள்ளே போனால் கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல அவரை விரட்டியிருக்காங்க. தனக்கு பதில் மகன் இருந்திருந்தால் இது வராது. ஸோ அதே போல் எம்பிக்கள், டெல்லி எம்பிக்கள்லேயும் பலர் வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ அவர்கள் கனிமொழி கூட வரலாம். ஸோ இதை பிரிக்கிற வேலையை நோக்கி இப்போ அங்கேயும் இங்கேருந்து கொடைக்கானலுக்கு மேலும் சில பேர் போக இருக்கிறாங்க. அடுத்த 2 நாள் திமுக தரப்பிலிருந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறதுக்கு டெல்லியில் ஒரு சில எம்பிக்களும் உதயநிதி சூப்பர் முதலமைச்சருடைய நண்பர்களும் போய் என்ன பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ முடிஞ்சு கட்சியை கட்டுக்கோப்பாக காக்கணும், வழக்குகள்லேருந்து காப்பாற்றுற வேலையும் இருக்குது. ஏன்னா கேஎன் நேரு பதவிக்கு வரணும். இல்லை, வரலன்னா அடுத்த ஸ்டெப் என்ன? கேஎன் நேரு பேரில் இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலாம். அந்த இதில் நிச்சயமாக புதிய டிஜிபி இப்போ போட்டாகணும். நேற்றைக்கு ஹைகோர்ட்டில் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்துருக்கிற 2021 அஃபிடவிட்டுக்கும் 26 அஃபிடவிட்டுக்கும் ஒரு 10 கோடி கணக்கில் வராமல் விட்டுருக்கு அந்த ரெட் ஜெயண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதை நாங்கள் 26ஆம் தேதிக்கு மேலே மீண்டும் எடுத்து முழு இது பண்ணுவோம். உதயநிதி மாத்திரம் இல்லை,
யார் பேரில் இருந்தாலும், ஏன்னா விஜய் அவர்கள் 100 கோடி பெரம்பூரில் காட்டின சொத்தை இதில் காட்டலையாம், திருச்சியில். ஸோ இது எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் ஆகும். அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கில் செந்தில் பாலாஜி பேரில் ஊழலே பண்ணலன்னு இவங்க கொடுத்துருக்காங்க. அதோடைய கம்ப்ளீட் இது மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் எப்படி ஆர்டர் ஃபைனலைஸ் பண்ணதெல்லாம் ஹைகோர்ட் கேட்டிருக்கு. ஸோ இத்தனை வழக்குகளும் இருக்கிறதுனால லீகலுக்காக என்ன பண்ணணும், கட்சியை உடையாமல் எப்படி காப்பாற்றணும், இது எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறது இங்கே சூப்பர் முதலமைச்சர். மேபி அவரும் கூட நாளைக்கு நாளான்னைக்கு கொடைக்கானல் போக வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.